ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் லைன் போட்டிருக்கேன். ஜரியில் வந்து 2 லைன், சில்க் த்ரெட்டில் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இது மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சைடு வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் மொத்தியாக தெரியும். நம்ம கோதுமை பீட்ஸ் மாதிரி சேம் தான், ஆனால் வந்து இது ஒன் சைடு மட்டும் ஷார்ப்பாக இருக்கும். இதில் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னா, இது வந்து இப்படி வி ஷேப்பில் வைக்கணும். இது மாதிரி இங்கே ஓப்பன் வர மாதிரி வைக்கணும். இதே மாதிரி தான் வைக்கணும். ஒவ்வொன்றும் கிராஸாக வைக்கணும். மேலே ஒன்று, அப்புறம் கீழே. இந்த ஷார்ப் வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்து கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் இதை கீழே வச்சு மேலே வைக்கணும். இதே மாதிரி தான் போடணும். முடிச்சுட்டு காட்டுறேன். இது வந்து இந்த கோதுமை பீடு வந்து போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆன்டிக் பீடு எடுத்திருக்கேன். ஆன்டிக் பீடும் சர்க்கரையும் வச்சு ஒரு லைன் போடணும். இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு ஆன்டிக் பீடு வாங்கணும். அது மாதிரி போடணும். இது அதுக்கப்புறம் ஒரு சர்க்கரை, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சர்க்கரை வைக்கணும். இதில் வந்து நான் ஃப்ளவர் டைப்பில் இருக்க சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அது. அது மேலே வந்து நம்ம ஜர்க்கன் ஸ்டோன் ஒட்டணும். ஏன்னா அதில் வந்து ஸ்டோன் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். இந்த ஜர்க்கன் ஸ்டோன் ரிங் பேஸ் வந்து தெரியாது இதில். ஏன்னா டிசைன்லேயே வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு ஜர்க்கன் ஸ்டோன், அது மட்டும் தான் கிளியராக தெரியும். அதனால் வந்து நான் ஜர்க்கன் ஸ்டோன் பேஸ் வந்து சின்னதாக வச்சுருக்கேன். வந்து இந்த ஆன்டிக் பீடும் சர்க்கரையும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இங்கே கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி லைன் வந்து இங்கே கொடுக்கணும்.
இதே மாதிரி தான் போடணும். இந்த சக்கரை இருக்க இடத்துல இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வர மாதிரி பண்ணணும். இந்த 2 தான் வந்து சேர்ந்துருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஒரு ஆன்டிக் பீடும் அதோட குட்டி ஆன்டிக் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த லைன் முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இந்த கார்னரில் வந்து நம்ம வந்து ஒரு புட்டாஸ் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். அதில் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு குட்டியாக ஒரு ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஆன்டிக் பீட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சின்னது, அப்புறம் பெருசு. இந்த கார்னரில் இருக்கு இல்லையா, இதை உள்ளேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இதுக்கு நேராக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு லாக் எடுத்து இந்த சின்ன ஆன்டிக் பீட் இருக்கு இல்லையா, இதில் மட்டும் இந்த நாட் வந்து விழுகிற மாதிரி பண்ணுங்கள். இதில் மட்டும் பண்ணாலும் சரி, இல்லை இந்த பெரிய பீடோடு சேர்த்து பண்ணாலும் சரி. பின்னாடி அப்படியே இழுத்துட்டு வந்து கையை வந்து அடியில் டைட் பண்ணிங்கன்னா, இதை த்ரெட்டை இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். இதை இப்படியே இழுத்து இப்படியே போடணும். ஏன்னா ஒன்றுத்துக்கும் முடிச்சு கூட நீங்கள் போட்டு போடலாம். இது கொஞ்சம் போட்டிங்கன்னா டைம் சேவ் ஆகும். நீங்கள் ஃபுல்லாக போட முடியாது அப்படின்னா இந்த குட்டி பீடுக்கு கூடயும் போட்டுக்கலாம். த்ரெட்டை உள்ளேருந்து எடுத்து 2 பீடும் போட்டுட்டு பெரிய ஆன்டிக் பீடும் சின்னதும் போட்டு குட்டியாக ஒரு லாக்கு, மறுபடியும் ஒரு லாக் எடுத்து இந்த பீடுக்கு மட்டும் கூடயும் நீங்கள் வந்து அடியில் இழுத்தீங்கன்னா டைட் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இல்லை நம்ம ஒன்றுத்துக்கு முடிச்சு போட்டு போடணுன்னா ரொம்ப லேட் ஆகும். இதே மாதிரி தான் எல்லாமே போடணும். முடிச்சுட்டு நான் காட்டுறேன். டிசைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இந்த சக்கரை ஒட்டியிருக்க இடத்துல மட்டும் நம்ம ஜர்கன் ஸ்டோன் ஒட்டணும். அது இல்லாமல் இங்கே 4 டாட் வச்சுருக்கேன். இது வந்து புட்டாஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து என்ன எடுத்துருக்கேன்னா, நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் சர்க்கரை ஒன்று எடுத்துகிட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை சுற்றி வர நம்ம வந்து சுகர் பீட் ஒர்க் கொடுக்கணும். சுற்றி வர சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்தோம் இல்லையா, இந்த பீடும் இந்த ஆன்டிக் பீடும் ரெண்டுத்தையும் இப்படி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்டிக் பீடு, அதுக்கப்புறம் இந்த கோதுமை பீடு மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த இதில் மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். 2 பீடும் போட்டு குட்டியாக ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் ஒரு லாக் எடுத்து நீங்கள் முடிச்சும் போட்டுக்கலாம். இல்லை இங்கே இதில் போட்டோம் இல்லையா, பின்னாடி த்ரெட் எடுத்து லாக் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி கூட போட்டுக்கலாம்.
அடுத்த புட்டாஸ் இப்போ வந்து டிசைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதே டிசைன் தான் பேக் அண்ட் ஸ்லீவும். அது எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து ஸ்டோன் ஓட்டணும். ஜர்கான் ஸ்டோன் பேஸ் வச்சோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஓட்டணும். இப்போ வந்து கம் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ஓட்டணும். இந்த ஸ்டோன் வந்து நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன். இது வந்து மேலே வந்து ஃப்ளாட்டாகவே இருக்கும். இந்த இது அடியில் மட்டும் ஷார்ப்பாக இருக்கும். இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் பேக் ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பேக்கும் ஸ்லீவும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதான் வந்து பேக் நெக்கு. ஃப்ரண்ட்டில் என்ன கொடுத்தோமோ அதே தான் வந்து பேக்லேயும் ஸ்லீவ்லேயும் அதே டிசைன் தான் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் வந்து கஸ்டமரே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி புட்டாஸ் வச்சுருக்கேன். பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து புட்டாஸ் தான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஸ்லீவு. ஸ்லீவ் வந்து சின்ன ஸ்லீவ் தான், பார்டரோடு கேட்டிருந்தாங்க. மிச்சம் இந்த டிசைன்லேயே வந்து இதே மாதிரி பார்டர் இருந்துச்சு. பார்டர் வச்சு ஒர்க் பண்ணது அது மாதிரி இருந்துச்சு. சேம் டிசைன் வந்து நம்ம பண்ணியாச்சு.